நமது வீரபாண்டி தொகுதி அரியானூரை சேர்ந்த அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, இங்கே எழுச்சியோடு கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு தொலைக்காட்சியில நீங்கள் எல்லாம் சில நகைச்சுவை காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். ஏதோ ஒரு மெகா கூட்டணியில் ஒரு ஜகா கூட்டணியை பார்த்திருப்பீர்கள். முந்தா நாள் வரைக்கும் இந்த ஆட்சியை பேசிட்டு இருந்தவங்க கவர்னர் போய் பார்த்து இந்த ஆட்சி மேல ஊழல் பட்டியல் கொடுத்து சிபிஐ என்கொயரி வேணும் கேட்ட கட்சி அதிமுகவோட பார் உள்ள அளவும் கடல் உள்ள அளவும் தமிழ் உள்ள அளவும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்ன கட்சி இன்றைக்கு வந்து இன்னும் தலைவெல்லாம் சொன்னாங்க. எங்க தாய்மார்கள் அதாவது இந்த வாய் எப்படியெல்லாம் மாறி மாறி இந்த நாக்கு பேசுது பாருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசியிருந்தா கூட மறந்து இப்பதான் டிவில அது போன்ல வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களே எங்க இருந்து தேடி கண்டுபிடிக்கிறாங்களோ தெரியல. 10:30 மணிக்கு அவங்க கூட்டணி அறிவிச்சல கையை பிடிச்சிட்டு என் போன்ல 1000 மெசேஜ், என்னப்பா மெசேஜ் வருது அப்படின்னு சோசியல் மீடியாவில் பார்த்தா நம்ம ஐடி விங் மாத்திரம் இல்ல, பொதுவான இளைஞர்கள் நிறைய பேர் அனுப்பியிருக்காங்க. இந்த கூட்டணிய பெரிய ஆதரவு அளிச்சு அதுல வேற அவரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு, நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்த்து மானம் கட்டங்கள முதலமைச்சர் என்னன்னு தெரியுமா, சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியுமா, அட்மினிஸ்ட்ரேஷன் தான் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு நிதி மந்திரி இருக்கிறவர்களுக்கு நிதினா என்னன்னு தெரியுமா, நீங்க உங்களுக்கு லஞ்சத்தை தவிர வேலைன்னு தெரியாது, ஊழலை தவிர பேசாதுன்னு சொன்னாரு. இப்ப யாரு மானம் கட்டவங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அது நீங்க வந்தா கேட்கணும். நீங்க இங்க வந்து நம்ம பழனிசாமி அனுப்பவா இல்ல இந்த சமூக போராளி குரூப்பான்னு தெரியல. இதுதான் சமூக நீதி போராளிகள். அதாவது அரசியல் கட்சிகள் ஒரு ஆட்சியில் இருக்கிற கட்சியோ இல்ல எதிர்கட்சியோ தாக்கி பேசுவாங்க, கொள்கை மாறி இருக்கிறதால பேசுவாங்க, இல்ல இவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தா அவங்க வேற ஒரு திட்டம் சொன்னாங்கன்னா அதெல்லாம் தாக்கி பேசுறதுதான் வேற. ஆனா அந்த கட்சியோட நாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கவே மாட்டேன். அதுக்கு கூட்டணி வச்சா ஏதோ தாயெல்லாம் சம்பந்தப்படுத்திலாம் பேசுற அளவுக்கு ஒரு பெரியவர் பேசிட்டு இப்படி அது என்னத்துக்கு காரணம், அந்த பதவி மத்திய அமைச்சர் ஆகணும். நாங்க ஏற்கனவே நிறைய டேஸ்ட் பண்ணிட்டோம்ல, இடையில இல்ல 5-6 வருஷமா, எப்படி 10 வருஷமா இல்ல. அதனால அதுக்காக என்னெல்லாம் பேசுறாங்க. இத மாதிரி பேசுறதுனாலதான் இந்த அரசியல்வாதிகள் மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிடும் மக்கள். எனக்கே கூச்சமா இருந்துச்சு. உண்மையா நம்ம அரசியல்வாதியா இருக்கவே இப்படி எல்லாம் பேசுறாங்களே, அது வந்து அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நாங்க அனுப்புறாங்க. அது எல்லாத்தையும் மேல பழனிசாமி என்ன இந்த தேர்தல் எல்லாம் ஜெயிக்கலன்னா அப்புறம் தமிழ்நாட்டிலே இருக்க முடியாது. உங்களுக்கு தெரியும். ஏதாவது ஆப்பிரிக்க மக்கள் வளர்ப்ப முதல் ஊர்ல ஊரெல்லாம் பாலம் கட்டுறாரு, சேலத்தை சுற்றி சுற்றி பாலம் கட்டுறாரு, ரைட்டு. ஆனா அதை பத்தி நீங்க ஒரு இது பார்த்த வீடியோ கிளிப்பீங்க, அந்த பாலத்துக்கு தேவையான எவ்வளவு அகலம் இருக்கணுமோ அதெல்லாம் இல்லாம விட்டு அது மாதிரி இருக்கு. 8 வழிச்சாலை அமைக்கிறேன்னு சொல்லி நம்ம விவசாயிகள் ஏற்கனவே தண்ணீர் இல்ல, விளைவிக்கிற பொருளுக்கு உரிய விலை இல்லைன்னு விவசாயத்துக்கு கஷ்டப்பட்டா அது விவசாய நிலத்தெல்லாம் பின்பு நம்ம சேலத்தை இந்த பயிர் தமிழ்நாடு முன்னேற்றாரா தொழிற்சாலை இருக்கிற ரோட்டுக்கு பக்கத்தில் தொழிற்சாலை கொண்டு வந்தா தொழிற்சாலை எல்லாம் வளராதா, வேலை வாய்ப்பு கிடைக்காதா? 8 வழிச்சாலை காரணம் 10,000 கோடி ப்ராஜெக்ட். நான் சொல்றீங்க 10,000 கோடி. அதுக்காக எல்லாரும் வீட்டுனாலும் 1/2 ஏக்கர் 1 ஏக்கர் வச்சுட்டு இருக்கிறவங்க பூர்வீகமா உள்ள நிலம்
இது ஆறு ஏரி குளம் மலை எல்லாம் காடு எல்லாத்தையும் அழிப்பிட்டு நல்ல வேலை சுப்ரீம் கோர்ட் தடை செஞ்சுட்டு இல்லைன்னா இவங்க ஆட்டம் அப்பா அப்பா தாங்கி இருக்காது. மறுபடியும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த கூட்டணி எல்லாம் இவங்க சேர்ந்திருக்காங்க பாருங்க அருமையா. ஆனா அருமையான கூட்டணி ஒரு ஓட்டுல நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப பெரிய ஒரு பட்டம் தான் 40 பேர் அடிச்சுன்னு வச்சுங்க. அதுவே எந்திரிக்க முடியாது. 10க்கு 21 தொகுதியில வேற இடைத்தேர்தல் வருது. 8 தொகுதியில ஜெயிக்கலன்னா அந்த ஆட்சி தானாக ஊருக்கு வந்துட வேண்டியதுதான். சக்கர வியாபாரத்துக்கு தான் வரணும், வேற வழி இல்லை. அல்ல டாக்டர் ராமதாஸ் என்ன பேச்சு பேசுறாரு, அது அன்புமணி சார் பேசுறது கேட்டா நம்மளுக்கே வருத்தமா இருக்கு. ஆனா 2 பேர் நீ கை கோர்த்துக்கிட்டு இந்த 10 கோரிக்கை வேற வைக்கிறாரு. இதெல்லாம் காரணம் என்ன? இந்த பதவியை அதிகாரம் படுத்துற பாடு, இந்த ஆட்சி மந்திரி பதவி இதுல இருந்த வர்ற அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸட்ரா எல்லாம் இருக்காங்க. எதை வேணாலும் பேசுறாங்க. அது இந்த காலத்து இளைஞர் இருக்காங்களா ரொம்ப கரெக்டா அதெல்லாம் பேசுறதுலாம் இருக்காங்க. எனக்கே நீங்க சப்ஜெக்ட் நிறைய அவங்கதான் கொடுத்தாங்க. நம்ம டெய்லி இவங்களோட அந்த புத்தகத்தை பார்த்து பார்த்து பழத்து பல ஏதோ மறந்துருது. இதெல்லாம் கூட மன்னிச்சிருந்தா இதெல்லாம் கூட விட்டு அரசியல் கட்சி ஏதோ பதவியில வரணும் எம்எல்ஏ ஆகணும்னு பண்றாங்க. ஆனா அம்மாவை நம்ம எல்லாம் தெய்வமா அதிமுக தொண்டர்கள் வணங்குறோம். இன்னைக்கு அம்மாவை அவங்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு மாசி மகம் பௌர்ணமி இன்னைக்கு அன்னைக்கு கூட்டணி வைக்கிறாங்களா? அவங்க யாரோட அம்மாவுக்கு நினைவு இல்லம் கட்டக்கூடாது, அவங்க ஒரு குற்றவாளி, இப்பொழுது உயிரோட இருந்தா அவர் சிறைச்சாலையில் இருந்திருப்பார் சொன்னவங்களோட கூட்டணி வைக்கிற அளவுக்கு இவங்கள பதவியும் அதிகாரமும் படுத்ததுன்னா தயவு செய்து எண்ணி பாருங்க. ஆட்சியில் அமர்த்தணும். இந்த ஆட்சி காரணமா இருந்தா நம்மள எந்த உருண்டாங்க பரவாயில்ல. ஆர்கே நகர் தொகுதி மக்கள் சரியா ஒரு அடி கொடுத்தாங்க. எடுத்துட்டு வந்துட்டா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆயிடலான்னு சொல்லி அங்க காமிச்சாங்க. அங்க ஒண்ணு நடக்கல. அங்க ஒண்ணு அது அம்மா தொகுதியிலே கதையை முடிச்சு போயிட்டு வாங்கட்டாங்க. இன்னொரு கட்சி 10 கட்சி கூட்டணி, நாங்கெல்லாம் பலமான கூட்டணி 70 கட்சி இருந்தாங்க. அவங்க அம்மா 2016 நின்னப்ப ஏற்று நின்ற திமுக வேட்பாளர் 59,000 ஓட்டு, இப்ப வேற 28,000 ஓட்டு தான். 30,000 ஓட்டை காரணம் ஆர்கே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து தெரிவிக்கிறாங்க. அந்த கட்சி என்னதான் மெகா கூட்டணிங்கிறாங்க, இவங்க மகா கூட்டணிங்கிறாங்க. யாரு மக்கள் இந்த கூட்டணியை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு கவனிக்கிறது இல்லை. வந்தாதானே மக்கள் பார்த்தாதான் தெரியும் மக்கள் மனதில் இருந்தாங்க. என்ன வேற கேட்கிறாங்க பத்திரிகையாளர், அது பெரிய கூட்டணியாச்சே, பெரிய பவர்ஃபுல். என்னங்க முதல்வர் வேட்பாளரே டெபாசிட் இருந்த கட்சி, நாங்களாம் அடுத்த முதல்வர் சொல்லி தமிழ்நாடு உள்ள சீட்டு போட்டு ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாத கட்சி. இன்னொன்னு அவரு கருணாநிதி மரணத்துக்கு அப்புறம் இன்றைக்கு திருவாரூர் தேர்தல் அவங்க அப்பா தொகுதியிலே நிக்க பயந்துகிட்டு கோர்ட்டுக்கு ஓடுற கட்சி. நம்ம அண்ணனுக்கு தான் தெரியுமா உங்களுக்கு, தேர்தலாலே பயப்படுவாங்க அவங்க. அதே மாதிரி கட்சிகள் இவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்களாம். இவங்க எல்லாம் கூட்டணி நீங்க என்ன பண்ண போறீங்க? எங்களுக்கு எங்க தொண்டர்களும் மக்கள் இருக்காங்க. இந்த அதாவது உங்க பலம் என்னன்னு கேட்டாங்க. எங்க பலமே இருங்க, எங்க பலமே இந்த மற்ற கட்சிகள் அமைச்சிருக்க கூட்டணி தான் எங்களுடைய பலம், எதுவுமே தேவையில்லை. அதே மாதிரி நாங்க அமைக்கிற கூட்டணியை பார்த்து நாளைக்கு வர்ற இளைஞர்களோ பெரியவர்களோ என்னப்பா அப்படி சொல்லிட்டு இப்படி கூட்டணி அமைச்சீங்க கேட்கிற மாதிரி இல்லாம கண்ணியமா நாங்க கூட்டணி இருக்கோம். ஒரு கட்சியோட எனக்கு ஆள்லாம் அனுப்புறாங்க. ஆனா அம்மா 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கினவங்க, அவங்களை பத்தி தெரியாதான்னு பேச அந்த கட்சியோட கூட நம்ம சேரலாம். அதுல நாங்க கரெக்டா இருக்கோம். நம்ம இந்த இயக்கம் புரட்சி தலைவர் 72 துரோகத்தை எதிர்த்து ஆரம்பிச்ச இயக்கம். அது போல இப்ப அவர் வழியில் அந்த தொண்டர்கள் அம்மாவோட தொண்டர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அமைச்சிருக்காங்க. அம்மா இல்லைன்னு எல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமா தமிழ்நாடு உள்ள அம்மா வியாபிச்சிருக்காங்க. அது தேர்தலில் தெரியும். பணமூட்டைகளோட வருவாங்க, பணத்தை நம்பிதான் நிக்கிறாங்க. கூட்டணி தான் பேருக்குதான், பணம் கொடுக்க ஆள் வேணும்ல. இப்ப வந்தாங்க
ஆள் இல்லைங்க. இதுக்காக அந்த கூட்டணிலாம் வேற ஒண்ணும் கிடையாது. நீங்க சரியா இவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் படிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். நீங்க வந்தது நிறைய சேலத்துல வந்து உட்கார அருமையான கூட்டணி அமைஞ்சிச்சு. வெரி குட். வீரபாண்டி சொன்ன உங்களுக்கு வேலையை இல்லாம பண்ணிட்டாங்க. ரொம்ப அருமையான கூட்டணி அமைச்சு கொடுத்து நம்மளுக்கு வேலையை இல்லாம பண்ணிட்டாங்களே. இன்னும் பெரிய போராட வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு. அவங்களே நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க. வெரி குட். அது அம்மாவுடைய மக நட்சத்திரத்தை அன்னைக்கு அம்மாவுக்கு நினைவு மண்டலமே கட்டக்கூடாதுன்னு சொன்ன கட்சியோடைய சேர்ற அளவுக்கு புரிஞ்சு நம்மளுக்கு ஈஸியா ஆக்கிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆர்கே நகர்த்தாலே 40 பாராளுமன்றத்தில் நம்ம ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதுல இந்த 2 கூட்டணியில எந்த கூட்டணி இந்த தொகுதியில டெபாசிட் போக போகுதுன்னு தெரியல. அதான் ஆர்கே நகர் அந்த 8 கட்சி கூட்டணி போடுச்சு. இங்க நம்ம அநேகமா நம்ம அண்ணங்கள்லாம் வசமா மாட்டிக்கிட்டாங்க. இடுப்புல சொல்லுவாங்க நம்ம ஊர்ல எல்லாம் இடுப்புல கயிறை கட்டிட்டு 10வது பெரிய பாறாங்களை கட்டிட்டு கிணத்துல குதிச்ச மாதிரி குதிச்சுட்டாங்க. ஒரு ஓட்டு தான் குக்கர்ல போட்டா போகுது. இதெல்லாம் அப்புறம் இருக்கிறவங்க தெரியாம போடுவாங்க. அதனாலதான் சொல்றேன், என்னைக்கு அரசியல்வாதிகள் கண்ணியமா நடந்துக்கணும். ஒண்ணு பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசணும். எதை வேணாலும் பேசுவேன். பாரு உள்ளளவு, கடல் உள்ளளவு, தமிழ் உள்ளளவு நான் கூட்டணி தர மாட்டேன், எழுதி கையெழுத்து போட்டுப்பான்னு கேட்டாங்க. ஆனா இன்னைக்கு போய் கையெழுத்து போடுறாங்க கூட்டணிக்கு. முன்ன எப்படிதான் எங்க குடும்பத்துல யாரும் வர மாட்டேன் சவுக்கால் அடி கேட்டாங்க. ஐயோ ஐயோ, இவங்கெல்லாம் சமூக நீதி போராளிகள். சமூக நீதி காத்த வீராங்கனை 69% வாங்கி கொடுத்தது அம்மா. அவங்களுக்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது சொல்றாங்க. இதை வேற நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க கூட்டணி அதோட நம்ம அண்ணன்லாம், அதாவது துரோகத்துக்கு இதை விட ஒரு துரோகம் நீங்க வாழ்க்கையில கலந்து பண்ண முடியாது. முறையில உட்கார வச்சவங்களும் துரோகம், ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம், அம்மாவுக்கே துரோகம். நீங்க அம்மாவுடைய பிறந்த நாள்ல பண்ணிட்டாங்க. அம்மாவுடைய ஆத்மா பார்த்துட்டு இருக்கு. அது சரியா உங்களோட மூலம் அது வந்து சரியான பலனை அவங்க அடைஞ்சிருவாங்க. இப்ப நம்ம அரியலூர் வீரபாண்டி தொகுதியின் மையப்பகுதி இப்பகுதி முழுவதும் விவசாயத்தை நம்பியுள்ள பகுதி. விவசாயத்தை மேம்படுத்த நடவடிக்கை இல்லை. இந்த பகுதியில் தான் 8 வழிச்சாலையா 8 வழிச்சாலை இருக்கிறதா? நாங்க அரூர்ல போராட்டம் பண்ணிட்டு திருவண்ணாமலையில போய் கோர்ட்ல போலீஸ நல்ல எஸ்பி இருந்தாங்க, பர்மிஷன் கொடுத்தாங்க. அரூர்ல கோர்ட்ல போய் நம்ம கோர்ட்ல ஆர்ப்பாட்டம் மீட்டிங்கே நடந்துருந்தாங்க. இங்க அயோத்தியப்பட்டத்துல வாங்கிறது இருந்தது, கோர்ட்ல ஸ்டே வந்துச்சு. இங்க வந்து நான் உங்களை பாக்குறதுக்கு கூட பர்மிஷன் வாங்கணும். இங்க வந்து இது வந்து ஒரு தனி நாடு. இது இப்ப சேலம் மாவட்டத்துக்கு வர்றதுக்கே நம்ம எல்லாம் உற்சாகமாக அளவுக்கு வந்துட்டு போய் பாக்குறதுன்னா காவல்துறை வெற்றி கொடுக்குறாங்க. அந்த ஊர்ல இன்னைக்கு போகிறாங்க, நாளைக்கு போகிறாங்க. என்ன பண்ணாலும் மக்களை சந்திக்க போறோம். இப்ப விட்டீங்கன்னா திரும்பி எலெக்ஷனுக்கு 3 நாள் வந்து உட்கார போறாங்க. தமிழருக்குள்ள சுத்திட்டு இருக்கோம். இங்க வந்து சேலத்துல ஸ்பெஷலா சுத்துவோம். திருவா வார்டு கவுன்சிலர் மாதிரி சுத்திடுவோம். ஏன்னா 40 தொகுதி ஜெயிக்க போறோம். அது இங்க வந்து சூப்பரா செஞ்சு கொடுக்குறோம். நீங்க இந்த துரோகத்துக்கு அங்க தேனியில பாத்துவாங்க. அங்க தேனியில அவங்க ஒண்ணும் பண்ண முடியல. பையனால தாத்தனால அங்க டெபாசிட் போயிடும். அங்க தப்பிச்சு விருந்தினர் கூட அங்க விட மாட்டாங்க. இங்கதான் இங்க கொஞ்சம் பாருங்க. இங்க நீங்க தான் பாக்கணும், சரியா பாக்கணும். ஆமா, பெரிய பெரிய பயன்பாடுலாம் சேர்ந்து கூட்டிட்டு வருவாங்க. பார்த்து எல்லா பயன்பாடுக்கும் லேகியம் கொடுத்து கரெக்டா அனுப்புங்க. அவ்வளவுதான். அம்மாவுடைய உண்மையான ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமைத்து நமது பகுதி மக்களின் கோரிக்கை 8 வழிச்சாலையில எத்தனை மக்கள் விரும்பாத எந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்ற நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம். மத்தியில ஆளப்போகிற கட்சியை பிரதமரை தேர்ந்தெடுக்க போறது தமிழ்நாட்டு மக்கள் தான். அதனால உங்கள் வாக்குகளை வீணடிக்காமல் சிதறடிக்காமல் நீங்கள் இன்றைக்கு இளைஞர்கள் விரும்புகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும். மாற்றத்தை கொண்டு வருவோம். தமிழகம் தலை நிமிரவும். ராஜதந்திரம் என்கிற பெயரில சந்தர்ப்பவாதம் செய்யாமல்
மக்களுக்காக உழைக்கின்ற கட்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் செயல்படும். உங்களுக்காக உழைக்கிற எங்களுக்கு வாய்ப்பை கொடுங்கள். இங்கே இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த கழக நிர்வாகிகளுக்கும் எனது நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.